22 ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினால் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன அந்த ராணுவ புருஷரையும் கொண்டு போட்டது, ராணுவ வீரர்களையும் கொண்டு போட்டது. அப்போ எவ்வளவு நெருப்பு பாருங்க, எவ்வளவு அனல் பாருங்க. அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சில நம்ம தீயெல்லாம் இருக்கும்போது பக்கத்துல போக முடியல, அனல் அப்படி வீசு, பயங்கரமான எரியுது, கிட்டே போக முடியல. கிட்ட போய் தான் தூக்கி போடணும். பாவம் ஜேசிபி கூட தூக்கி போடலாம். அந்த ராணுவ வீரர்களுக்கு வேலை கொடுத்து ராணுவ வீரர்கள் தூக்கின்னு போறாங்க. ராணுவ வீரர்கள் என்னாச்சு? அவர்களை கொண்டு போட்டு விட்டது. அனல் அவ்வளவு அதிகமா இருந்தது. ஆனா இவர்களுக்கோ என்ன நடந்தது பாருங்க. 23 சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களா எரிகின்ற அக்னி சூழலில் நடுவில் விழுந்துட்டாங்க. பிரச்சனை நடுவில் விழுந்துட்டாங்களா? நெருப்புல விழுந்துட்டாங்க. அவ்வளவுதான். தலை நெருப்புல தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? அந்த அனல் பட்டே அவங்க ராணுவ வீரர்கள் இறந்து விட்டார்கள் என்றால், அப்ப அக்னி உள்ள இங்க தூக்கி போறாங்கன்னா அந்த அக்னி அவ்வளவு எப்படி இருக்கும்? அப்ப உள்ள போட்டு ஒரு செகண்ட் எல்லாம் எரிஞ்சு விடும். தலை, முடி, கை, கால், தோல், ட்ரெஸ் எல்லாமே எரிந்து விடும். அவ்வளவு மோசமான நெருப்பு 7 மடங்கு பயங்கரமா எரிந்து கொண்டு இருக்கிறது. 24 ரொம்ப முக்கியமான வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்து தன் மந்திரிமார்கள் அமைச்சர்மார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டர்களாக அக்னியிலே போடுவிட்டோம், 3 பேர் அல்லவோ நம்ம கட்டி நம்ம நெருப்புல தூக்கி போட்டோம். அவர் ராஜாவுக்கு பிரதம, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க 4 பேர் உலாவுகிறதை நான் காண்கிறேன். இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்தருக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா. அக்னியில் தூக்கி போடுறாங்க. ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை விடுவிக்கும்படியாக அந்த நெருப்புக்குள்ளே வந்துட்டார். அல்லேலூயா. நான் மரண பள்ளத்தாக்கில் போனாலும் அல்லேலூயா நான் பயப்பட மாட்டேன். நான் எங்க மரண பள்ளத்தாக்கில் போனாலும் நெருப்புல போனாலும் அவன் சிங்கக்கேபில போனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட வருவார். அல்லேலூயா. அந்த நெருப்புக்குள்ள இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டாரு. விடுதலையாக உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள், நடந்து கொண்டு இருக்கிறார்கள், உள்ள போயிட்டு ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உன்ன பார்க்கிறார்கள். பிரச்சனை நடுவில் அங்க தூக்கி போறாங்க. அங்கதான் இயேசு கிறிஸ்துவே போய் பாக்குறாங்க. வெளியே இருக்கிறவங்க பார்த்தாங்களோ என்னன்னு தெரியல. ஆனா நெருப்புக்குள்ள போனவனுமே அங்க இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்க. பிரச்சனை மூழ்கி போகும் பொழுது, மரண கட்டில போகும் பொழுது, கிறிஸ்துவின் நிமித்தமாக அவன் கொலை உண்டவர்களாகவும் கொல்லப்படுகிறோம். ஏன் சொல்கிறதுல, நாங்கள் உமது நிமித்தம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளை போல அவன் கொண்டு போகப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? 7 மடங்குல 70 மடங்குல 7 லட்சம் மடங்கு நெருப்பு அக்னியில் அங்க ஏற்படுத்தி இருந்தாலும் அவன் இவர்கள் ஒரு சேதமும் நடக்கவில்லை. ராஜா பிரமித்து பார்க்கிறாரு. தூக்கிட்டு போன ராணுவ வீரர்களே அந்த அனல்னால இறந்து விட்டார்களே, இவர்கள் 3 பேரும் ஒன்னொருத்தர் கூட இருந்து 4 பேர் உலாவிக் கொண்டிருக்கிறார்களே, அதுவும் விடுதலையாக உலாவிக் கொண்டிருக்கிறார்களே. ஒரு அழுகிற சத்தமும் கேட்கவில்லை, எரிகிற வாசனையும் எதுவும் வரவில்லை. அப்போ நெருப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? எல்லாம் துடிப்பாங்களா? இந்த குழந்தைகள் பாருங்க, அப்படியே துடிச்சுன்னு ஓடிடுவாங்க. அப்ப இவங்களுக்குள்ள உள்ள ஒரு சத்தமே இல்லை. ஆராதிக்கிற சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சி சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்து நிமித்தமாக நான் சொல்கிறேன், கிறிஸ்து நிமித்தமாக கொல்லப்படுகிறோம், உமது நிமித்தமாக கொல்லப்படுகிறோம். அவன் அடிக்கப்படுகிற ஆடுகளை போல அவன் நாங்கள் கொண்டு போகப்பட்டு என்று எழுதிக்கப்படி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்கவே முடியாது. அவன் என்னதான் 7 மடங்கு தூக்கி போட்டாலும் சாத்ராக்கு மேஷாக்கும் ஆபத்நேகோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல வைத்த அன்பு பிரிக்கவே முடியல. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை மீட்பதற்காக அந்த சூளையில அவர் இறங்கி விட்டார். அல்லேலூயா. அப்ப உள்ள போகிறவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அங்க கர்த்தர் ஏசி போட்டிருப்பாரு. அல்லேலூயா. ஏசி போல குழு 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 நின்று அந்த அக்கினி நடுவிலே அவர்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்தருக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் இருக்கிற அக்கினி சூழின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றால், அப்பொழுது சாத்ராக் அவங்க எல்லாமே வெளியே வந்தாங்க. 27 தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் எல்லாரும் நிக்கிறாங்க. அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்னி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமைகள் கருகாமலும் அவர்களுடைய சால்வைக்குள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. நெருப்புக்குள்ள போறாங்க, அவங்களோட முடி எதுவும் பொசங்கல, ட்ரெஸ் எதுவும் பொசங்கல, சரீரத்துல ஒரு சேதமும் உண்டாகல. எவ்வளவு ஒரு வல்லமையான காரியங்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. உடனே நேபுகாத்நேச்சர் புதிய சட்டத்தை போடுறாங்க. எல்லாருமே இந்த தெய்வத்தை தான் வணங்க வேண்டும். 29 பாத்தீங்கன்னா, அதனால் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்கலாக்கப்படும் என்று
என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை, இவர்தான் தேவனாகி கர்த்தர். அல்லேலூயா. பிரச்சனைகளை பாதிலாம் போகும் பொழுது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டெடுக்கும் பொழுது எதிரிகளுக்குள்ள தெரிந்து கொள்வார்கள், இவர்கள் தான் ஜீவன் உள்ள தேவன் என்று. அல்லேலூயா. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, நெருப்புல தூக்கி போட போறாங்க, 7 மடங்கு தூக்கி போட போறாங்க. ஆமென். ராஜாவுக்கு நாங்கள் பணிந்து கொள்ள வேண்டிய உங்களுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். ஆமென். ஏதோ நம்மளுக்கு பிரச்சனைகளை கொண்டு வராங்களா, கிறிஸ்து நிமித்தமாக வரி விட்டு தூக்கிறோம் சொல்றாங்களா, உங்களுக்கு அந்த காரியங்கள் கிடையாது, இந்த காரியங்கள் சொல்றாங்களா, எது வேணா போட்டோம், நம்மளை கட்டுண்டவர்களாக தூக்கி போட்டாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் ஒருபோதும் நாம் மறுதளிக்க கூடாது. எந்த சூழ்நிலைகள் வேணா நம்ம வாழ்க்கையில வந்து நேர்க்கலாம், எந்த தேவைகள் வந்து நம்ம வாழ்க்கையில நேர்க்கலாம், எந்த மனிதர்கள் வந்து நம்ம காரியங்கள் நேர்க்கலாம், பல லட்சக்கணக்கான மனிதர்கள் நம்மளுக்கு விரோதமாக கூட எழும்பி வரலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் இருக்கலாம், சொந்த புருஷன் கூட எதிர்க்கலாம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாராலுமே நம்மளை பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம பிரச்சனைகளை போக போக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. எப்போ இவங்க வந்து அக்கினிக்குள்ளாக போனாங்களோ, இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட உலாகிறதை வெளியிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு ஒரு அற்புதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை மத்தியில் கடந்து போகும் பொழுது புறஜாத ஜனங்கள் சாட்சியாக பார்ப்பார்கள் நாம் எப்படி உயர்த்தப்படுகிறோம் என்று. அல்லேலூயா. இந்த காலை வேளையில கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாருமே நம்மளை பிரிக்க முடியாது. வியாகுலமோ பட்டினியோ நாசமோ மோசமோ எந்த சூழ்நிலை நம்மளை விட்டு பிரிக்க முடியாது. நம்ம ஜீவனுள்ள தேவனை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் ஒருபோதும் நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக விக்கிரக காரியத்துக்கு கையெடுக்காதபடிக்கு அவருக்கு எல்லா மகிமையும் துதியும் கனத்தையும் நாம் செலுத்தும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போமாக. தகப்பனே, நாட்கள் எங்களை கொண்டு யாராருக்கெல்லாம் பிசாசு பிடிந்து கொள்ளை வியாதி கேன்சர் வியாதி மருத்துவர் எழுப்ப சித்தமாக்கிறீரோ எங்களை கொண்டு பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நாட்டில் யாராருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க சித்தமா இருக்கிறீரோ எங்களை கொண்டு பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கூட நாங்கள் மறுதளிக்காதபடிக்கு உடைய அன்புக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாம் துதி கனமாக்கி உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம். ஆமென்.